ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம காராமணி தோட்டத்துல இருந்த 80% கீரையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். இந்த அளவு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. நம்ம கீரை மொத்தமே புடுங்கிறதுக்குள்ளேயே காராமணி கொடி வந்துடும், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா காராமணி நிறைய சேதாரம் ஆகும் அப்படின்னு வந்து நான் நினைச்சேன். நான் நினைச்சபடி இல்லை இல்லைங்க, நல்லாவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் கிடைச்சது. நம்ம கீரையும் புடுங்கிட்டோம், காராமணி கரெக்டான ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பந்தல் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நண்பா. முதல் வேலை என்ன, பந்தல் போடுறதுக்கு குழி எடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாளில் முடிஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு அப்புறம் டே பை டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து போயிட்டே இருந்தோம். குழி போட்டோம், அப்புறம் முடிஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டரில் தூக்கிட்டு போய் கொம்பு வந்து போட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வண்டியிலே ஏத்திட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏத்திட்டு போயிட்டு கொம்பெல்லாம் போட்டு அப்புறம் இந்த மாதிரி போச்சு விடுனாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கொம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நிற்கும். அதுக்கப்புறம் பந்தல் போறதுக்கு முக்கியமான விஷயம், ரெண்டு சைடு வந்து சப்போர்ட் இருக்கணும்ல, அதுக்காக வந்து கூசி மாதிரி வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பி கட்டை வந்து ஆரம்பிச்சிட்டோம் நண்பா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ 70% வேலை வந்து முடிச்சிச்சு. லாஸ்டா இருக்க ஒரே வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா பந்தல் ஏற்றி விடணுங்க, அதாவது நூல் சுத்தி விடணும். அவ்வளவுதான். மறக்காம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கிரீன் கலர் ஹார்ட் வந்து தட்டி விட்டுருங்க.